धरती बिगड़ रूप बनता है संस्कार चाहे अपना संस्कार चाहे दूसरों का संस्कार ज्ञान सभी में शक्तियां भी सभी के पास है लेकिन कारण क्या होता है जो शक्ति जिस समय कार्य में लानी चाहिए उस समय इमर्ज होने की बजाय थोड़ा पीछे इमर्ज पीछे सोचते हैं ये न कह करके ये कहती तो बहुत अच्छा ये करने के बजाय ये करती तो बहुत अच्छी लेकिन जो समय पास होने का था वो तो निकल जाता वैसे सभी अपने में शक्तियों को सोचते भी रहते हो सहन शक्ति ये है निर्णय शक्ति ये है ऐसे यूज करना चाहिए सिर्फ थोड़े समय का अंतर पड़ जाता और दूसरी बात क्या होती है चलो एक बार समय पर शक्ति कार्य में नहीं आई और बाद में महसूस भी किया कि ये न करके ये करना चाहिए था समझ में आ जाता है पीछे लेकिन उस गलती को अनुभव एक बार करने के बाद आगे के लिए अनुभवी बन उसको अच्छी तरह से रियलाइज कर दे जो दोबारा नहीं हो फिर भी प्रोग्रेस हो सकती है उस समय समझ में आता है ये रॉन्ग है ये राइट लेकिन दोबारा गलती नहीं हो वही उसके लिए अपने आप से अच्छी तरह से रियलाइजेशन करना उसमें भी इतना 1% पास नहीं और माया बड़ी चतुर है वही बात मानो आप में सहन शक्ति कम है ऐसी ही बात जिसमें आपको सहन शक्ति यूज करना है एक बार आपने रियलाइज कर लिया लेकिन माया क्या करती है दूसरे बारी थोड़ा सा Oh my God, sorry. Om Shanti. वही बात है लेकिन जो माया जैसे आजकल மன்னிக்கணும் மியூட்ல இருந்துட்டு चीज वही होती है மாயை மீண்டும் உங்களுக்கு சகித்து கொள்ளும் சக்தி தேவைப்படும் ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவாள் ஆனா அந்த வேளையில் அவள் தனது வடிவத்தை சிறிதே மாற்றி இருப்பாள் அதே விடயம்தான் ஆனால் மாயை தனது வடிவத்தை சிறிது மாற்றியிருப்பாள் அதே பழைய விடயம்தான் ஆனால் தற்காலத்தில் இடம்பெறுவதைப் போன்று பழைய பொருள் எதுவும் மிக நன்றாகவே மெருகூட்டப்பட்டு புதியதை விட புதியது போன்று தோற்றமளிக்க செய்யப்படுகிறது.
அதேபோல மாயாவும் மெருகூட்டப்பட்ட வடிவில் வருகின்றாள். அப்போது அந்த சூழ்நிலையில் உட்பொருள் ஒன்றேதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. உதாரணமாக, நீங்கள் பொறாமைப்படக்கூடும். பொறாமையிலும் பல வகைகள் உள்ளன. ஒரு வகை மட்டுமில்லை. எனவே பொறாமையே விதியாக உள்ளது. ஆனால் அது வெவ்வேறு வடிவங்களில் வருகின்றது. ஒரே வடிவத்தில் அது வருவதில்லை. அதனால் முன்னர் இடம்பெற்றது வேறானது, இது முற்றிலும் வேறுபட்டது என நீங்கள் சில வேளைகளில் நினைப்பீர்கள். எவ்வாறாயினும் விதை ஒன்றேயாகும். அதன் வடிவம் மட்டுமே மாற்றப்படுகின்றது. இதை இனங்கண்டு கொள்வதற்கும் உங்களுக்கு தேவையான சக்தி என்ன? வேறுபடுத்தறியும் சக்தி. இதுக்கு பாப்தாதாவும் 2 விடயங்களில் உங்களை கவனம் செலுத்தும்படி கூறுகின்றார். உங்களுக்கு முன்னரே கூறியிருக்கின்றார். ஒன்று, நேர்மையான இதயத்தை கொண்டிருத்தல். நேர்மை. உங்களுக்குள் எதையும் மறைத்து வைக்காதீர்கள். அதை உங்களுக்குள் நீங்கள் மறைத்து வைக்கும்போது என்ன நடக்கின்றது? ஒரு பலூனுக்குள் அதிகளவு காற்றை நிரப்பினால் என்ன நடக்கும்? அது இறுதியில் வெடித்துவிடும். ஆகவே உங்களின் இதயங்களை நேர்மையாக வைத்திருங்கள். ஓம் சாந்தி. ओम शांति। ஓம் अव्यक्त சாந்தி. परिवार में आपका அவ்யக்த स्वागत है। பரிவாருக்கு आज உங்கள் एक அனைவரையும் चार வரவேற்கின்றோம். परोपकारी की இன்று भावना से 4ஆம் நாள். संपन्न बन மற்றவர்களை अपकारियों पर भी உயர்த்தும் उपकार உணர்வினால் करो। நிறைந்திருங்கள். आज का टॉपिक உங்களை है महावीरता இழிவுபடுத்துபவர்கள் மீது கருணை और காட்டுங்கள். सारे இன்றைய தலைப்பு संतुष्ट ஒரு को संतुष्ट रखना, தைரியசாலி. स्नेही को स्नेह देना, सहयोगी के மனநிறைவான साथ ஆத்மாக்களை सहयोगी बनना। திருப்திப்படுத்துவது அல்லது यह அன்பான महावीरता ஆத்மாக்களுக்கு नहीं அன்பை है, கொடுப்பது அல்லது लेकिन ஒத்துழைப்பவர்களுடன் कोई कितना भी ஒத்துழைப்பது. இப்படி असहयोगी இருப்பதை हो, துணிச்சல் அல்லது अपने தைரியமாக सहयोग की இருப்பது शक्ति என்று से என்பதல்ல. असहयोगी உங்களுடன் को ஒத்துழைக்காத सहयोगी ஆத்மாக்கள் बनाना, உங்களுடன் इसको ஒத்துழைக்க महावीरता कहा जाता உங்களுடைய है। ஒத்துழைப்பு சக்தியை कमजोर को பயன்படுத்தும் போது कमजोर நீங்கள் समझ தைரியசாலி छोड़ने दो, ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். लेकिन उसको बल பலவீனமானவர்கள் देकर என்று நீங்கள் बलवान बनाओ। கருதுவதால் कमजोर को பலவீனமானவர்களை हरदम ஒதுக்கி प्रतियोगी வைக்காதீர்கள். बनाओ। ஆனால் तब அவர்களுக்கு பலம் कहेंगे கொடுத்து महावीर பலப்படுத்துங்கள். अथवा பலவீனமான सबकर ஆத்மாக்கள் उपकार करने वाला। உயரம் தாண்டுவதற்கு अभी உதவுங்கள். हम அப்போது मोहिनी दीदी से सुनेंगे। நீங்கள் மற்றவர்களை உயர்த்தும் துணிச்சலானவர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. बाबा का कोई भी महावाक्य सुनते हैं या व्यक्ति इशारा सुनते हैं, பாபாவினுடைய उसका विचार மேன்மையான करता है வாசகங்களை கேட்கின்ற போதெல்லாம் कि उपकार और महावीरता, எண்ணங்கள் उपकार और ஓடுகின்றது. वीरता का क्या आपस में कनेक्शन है।
क्योंकि ऐसे तो माया पर विजय प्राप्त தைரியமாக करना இருப்பது மற்றவர்களை और உயர்த்துவது, किसी भी இந்த परिस्थिति ரெண்டுக்கும் में என்ன வேறுபாடு இருக்கின்றது? चाहे वो कुछ असंभव लगे, कभी विरोध में है, எப்ப लेकिन எல்லாம் இது दो बातें முடியாதென்று हमें நீங்கள் याद रखनी है। நினைக்கின்றீர்களோ அந்த நேரத்திலெல்லாம் एक तो मैं कल्याणकारी हूँ, நீங்கள் ஒன்றை मुझे சிந்திக்க हर வேண்டும். बात में நான் மற்றவர்களுக்கு कल्याण है, நன்மை कल्याण ही அளிக்கும் होगा। ஆத்மா. तो इसमें न ஒவ்வொரு घबराने की बात है, न मूंझने की बात எல்லா है, நிலைமைகளிலும் कुछ कल्याण ही होगा। அங்கு ये कहते हैं ना, ஏதோ solution ஒரு मिल விதமான जाए, நன்மை இருக்கின்றது என்பதை रास्ता நாங்கள் मिल உணர்ந்து जाए, கொள்ள வேண்டும். समझ में नहीं आ रहा क्या करना है, तो इतनी तो समझ है कि कल्याण होगा। तो अगर ये बात भी रखते हैं तो बहुत उलझन में, व्यर्थ संकल्प में எந்த इसमें ஒரு फंसते சூழ்நிலையும் नहीं है। ஏதோ ஒரு வழியும் இல்லை என்ற நிலையில கூட நீங்கள் और புரிந்து கொள்ள दूसरा வேண்டும். இதில் सदा கூட याद ஏதோ रखें ஒரு நன்மை இருக்கின்றது என்ற कि எண்ணத்தை जिसका நாங்கள் கொண்டிருக்க साथी है வேண்டும். भगवान, तो विजय तो होगी होगी। मुझे हमेशा கடவுளை हनुमान का உங்களுடைய मिसाल சகபாடியாக महावीर कहते கொண்டிருக்கின்ற हैं போது நீங்கள் कि आप எப்பொழுதும் लोग महावीर हो। நாங்கள்தான் महावीर का மகாவீர், मतलब सदा நாங்கள் विजयी रहे। तो विजय में भी निश्चय चाहिए। மகாவீர் विजय என்றால் होगा, हमें எப்பொழுதும் क्या करना है, வெற்றியாளராக இருத்தல் निश्चय என்று அர்த்தம். निस्थिर रहो, அப்ப அதுக்கு उसमें எங்களுக்கு என்ன डावाडोल வேண்டும்? नहीं हो, நம்பிக்கை तो வேண்டும், फिर विजय में भी உறுதியாக இருக்க होगा வேண்டும், कि नहीं, ஆட்ட क्या அசைக்க होगा, कैसे முடியாதவர்களாக होगा, இருக்க வேண்டும். कितने संकल्प। இது நடக்குமா, இது நடக்காத, எப்படி तो நடக்கும் उन என்ற संकल्पों மாதிரியான से எண்ணங்களை कोई கொண்டிருக்காதீர்கள். घबरा जाते हैं, कोई की हिम्मत कम हो जाती है, परंतु அவ்வாறான हम ऐसा எண்ணங்களை सोचें நீங்கள் ही क्यों, கொண்டிருக்கின்ற பொழுது जिससे अपनी சிலர் स्थिति पर அவர்களுடைய असर மனது पड़े। உறுதித்தன்மையை तो इसमें இழக்கின்றார்கள். क्या याद रखो, அது எங்களுடைய पहले तो बाबा ஸ்திதியில் की विजय தளம்பலை का कल्याण, ஏற்படுத்துகின்றது. तो அது मुझे எங்களுடைய याद आता ஸ்திதியில் ஒரு है தாக்கத்தை जब कभी पहले ஏற்படுத்துகின்றது. நாங்கள் रामलीला देखते थे, வெற்றி ரத்தினங்கள், हनुमान उसको महावीर நான் कहते थे, ஞானத்துக்கு வர முதல்ல तो ராம்லீலாவை वो போய் हमेशा பார்த்திருக்கின்றேன். मुस्कुराता था। அனுமானை அந்த நேரத்தில் तो उसका कारण மகாவீர் क्या என்று था, அழைப்பார்கள். कुछ भी हुआ, हो भी रहा है सामने, நாங்களும் फिर भी மகாவீர்கள், वो कहता ஏனெனில் था, कोई நாங்கள் तुमसे ही எந்த बताता था சூழ்நிலையிலும் कि புன்னகைத்தவாறே இருப்போம். विजय तो होगी। तो हमें हमारी स्थिति भी ஏனெனில் வெற்றி सदा நிச்சயம். मुस्कुराता चेहरा है, सबका எங்களுடைய मुस्कान முகங்கள் की எப்பொழுதும் सोच எப்பொழுதும் में हो, புன்னகைத்தவாறு தென்பட क्या வேண்டும். होगा, ऐसा होगा, नहीं होगा, என்ன राइट, நடக்கும், सदा இது मुस्कुराते, நடக்குமா நடக்காதா, क्योंकि அந்த विजय மாதிரியான का எண்ணங்களை कल्याण, கொண்டிருக்க கூடாது. तो எப்பொழுதும் अर्थात आपका புன்னகைத்தவாறு இருக்க कल्याण ही வேண்டும். होगा। ஏனெனில் நாங்கள் तो வெற்றியாளர் ये देखते ஆத்மாக்கள், हैं अनुभव से நாங்கள் மற்றவர்களுக்கு कि நன்மை अलाव मत करो அளிப்பவர்கள். अपनी बुद्धि और मन को व्यर्थ என்னுடைய चीजों में, क्योंकि ये भी हैबिट हो जाती है ना, छोटी सी बात हो உங்களுடைய जाती है, மனம் चेहरा மூலமும் बदल புத்தி जाता है, மூலமும் எந்த अरे ஒரு क्या வீணான होगा, விடயத்தையும் உருவாக்குவதற்கு क्या जवाब இடமளிக்காதீர்கள். आना चाहिए, ये तो मालूम नहीं क्या होगा, है तो त्रिकालदर्शी, पर ये नहीं मालूम अगले मिनट क्या அப்ப होगा, है அந்த ना, நேரத்துல நீங்க என்ன சொல்ல नहीं வேணும்? है ना, पर इतना तो मालूम है அந்த कि நேரம் क्या என்ன, होगा। அடுத்து என்ன நடக்க போகின்றது உங்களுக்கு ये தெரியாம बाबा कहते हैं இருக்கலாம். जो ஆனால் अच्छा है, நீங்கள் अच्छा முக்காலமும் हो तो और அறிந்தவர்கள். भी अच्छा ஆகவே हो। நீங்க என்ன மாதிரி तो बाबा के இருக்கணும் அந்த நேரத்துல? महावाक्य ये நிச்சயமாக वरदान है, இது ஏதோ ஒரு इसकी நன்மை स्मृति அளிக்கும், लाने இதை से விட பெட்டரா, बल आ இன்னும் जाता है। மேலும் நன்றாக तो அமையும் उम्मीद அப்படின்ற ஒரு जागर நம்பிக்கை உங்களுக்கு जागृत இருக்க होती है, வேண்டும். न केवल बहादुर होते அப்ப हैं, உங்களுக்கு परंतु அந்த நேரத்துல நீங்க ये एक தைரியசாலியாகுவீர்கள். लंबी यात्रा है, कई तरह की बातें आएंगी, न केवल बातें आएंगी, कई இது ஒரு परीक्षाएं आएंगी, நீண்ட பயணம். இதுல तो பல்வேறு परीक्षा से ही तो சந்தர்ப்பங்கள் வரும், परिवर्तन होता है, சவால்களுக்கு बिना நீங்க முகம் परीक्षा கொடுக்க के வேண்டி कोई வரும். फिर परीक्षा में घबराने की क्या எந்த बात ஒரு है, பரீட்சைக்கும் परीक्षा है பரீட்சை फिर भी पास இல்லாமலும் होना நீங்கள் है, पास மேல் भी तो நோக்கி होना है, செல்ல पास முடியாது भी எந்த तो ஒரு होना है। கல்வியிலையும். அதே போல இங்கேயும் यदि நிறைய वो 2 பரீட்சை की தாள்கள் परीक्षा வரும் हो जाए, உங்களுடைய பயணத்துல. कईयों को मुश्किल से 50% ले लेते हैं, तो हमको तो சிலர் 90% लेने हैं, 100% लेने हैं, राइट, ये लक्ष्य है ना, तो इसलिए लक्ष्य रखो महावीर। எங்களுடைய இலக்கு என்ன? अब आती எங்களுடைய है பரீட்சைகளில் परोपकार की बात, 100% நாங்கள் பாஸ் ஆக வேண்டும், क्योंकि जब देना होता 50% है அல்ல. ना, कुछ भी करना होता है, நாங்கள் तो மற்றவர்களை विश्वास चाहिए, மேன்மைப்படுத்த हिम्मत வேண்டும், चाहिए, உயர்த்த வேண்டும். मैं इसको உங்களுக்கு याद அதற்கு करूं नहीं करूं, தைரியம் வேண்டும். फिर बाबा कहता है अगर याद நான் रखो அவருக்கு உதவி செய்ய कि வேண்டுமா ब्राह्मण का कर्तव्य क्या है, வேண்டாமா तो என்ற बाबा ஒரு कहता है கேள்வியை எழுப்ப வேண்டாம்.
वो भी பிராமணன் कल्याण என்றாலே व्यक्ति स्थूल नहीं होता, மற்றவர்களை स्थूल तो नहीं था, உயர்த்துவதுதான், शक्ति प्रेम பௌதிகமாக அல்ல, manifest कर அவர்களுடைய देते हैं। ஆன்மீகமாக அவர்களுடைய ஸ்திதி. और आजकल यही நாங்கள் चल रहा है, அவர்களுக்கு दो शब्द हिम्मत के अनमोल நற்குணங்கள் सागर மற்றும் जिसका पता சக்திகளினால் चले ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். संतुष्ट को संतुष्ट रखना, ஆகவே பாபா स्नेही को கூறுகின்றார், स्नेह देना। பாபா என்ன जो கூறுகின்றார்? आपसे बहुत स्नेह है, आप स्नेह மன देना நிறைவான और ஆத்மாக்களை सहयोगी के साथ திருப்திப்படுத்துவது அல்லது सहयोगी அன்பான बनना। ஆத்மாக்களுக்கு அன்பை கொடுப்பது அல்லது जो आपको सहयोग ஒத்துழைப்பவர்களுடன் प्यार भी ஒத்துழைப்பது, देते हैं, இப்படி இருப்பதை बिल्कुल துணிச்சல் बहादुर அல்லது वाले தைரியமாக இருப்பதென்று वो तो दूसरे கூறுவதல்ல. कहते हैं, இது ஒரு लेकिन अपनी தைரியசாலி सहयोग என்று की அழைக்கப்பட शक्ति से முடியாது. ஆனால் सहयोगी को सहयोगी உங்களுடன் बनाना, ஒத்துழைக்காத अपने ஆத்மாக்களுக்கு कमजोर को कमजोर உங்களுடன் समझ के छोड़ना, உங்களுடைய ஒத்துழைக்கும் ये तो है ही ऐसा। உங்களுடன் तो ஒத்துழைக்காத गुरु जी ஆத்மாக்களை कहते हैं உங்களுடன் कि ஒத்துழைக்க केवल செய்வதற்கு உங்கள் ஒத்துழைப்பு जिनका आप சக்தியை शराब நீங்கள் पिलाते हो, பயன்படுத்தும் போது वैसा ही நீங்கள் attitude தைரியசாலி என்று அழைக்கப்படுகின்றீர்கள். नहीं ம்? बदलेगा, நீங்கள் தைரியசாலி ஒருபோதும் அவர் सब இப்படித்தான் तेज அவர் होते हैं, அப்படித்தான் அப்படின்னு लेकिन பேசாதீங்கோ. उसको बल देकर बलवान ம்? बनाओ, ஆனால் कमजोर को அதற்கு பதிலாக एनकरेज करो, அவர்களுக்கு நீங்கள் धैर्य बनाओ, தைரியத்தை तब வழங்குங்கள். कहेंगे महावीर। அப்பொழுது आत्मा நீங்கள் सब पर தைரியசாலிகள் என்று उपकार। அழைக்கப்படுவீர்கள். तो पहले हमेशा स्थूल में ही सोचते थे उपकार करना, ஆகவே எப்பொழுதும் लेकिन अब बाबा जो आध्यात्मिक रूप से सूक्ष्म रूप से பௌதிகமாக उपकार करना है, மற்றவர்களை उसके बारे में உயர்த்துவதை பற்றி हमको நாங்கள் रोज படித்திருக்கின்றோம். सुना रहे हैं ஆனா कि இங்க हमारा பாபா कर्तव्य क्या है। तो हम सभी உங்கள் बाबा ஒரு के பிராமணனாகிய உங்களுடைய ब्राह्मण हैं, பொறுப்பு என்ன? जीवन हमारे ம்? पवित्र நாங்கள் है, அனைவரும் கடவுளின் குழந்தைகள், तो நாங்கள் धीरे பிராமணர்கள் उसके लिए பிராமணர்கள். रोज हमको होमवर्क देते हैं। நீங்கள் तो अगर மற்றவர்களின் மீது homework உங்களை करेंगे உங்களை तो இழிவுபடுத்துபவர்கள் कैसी மீது स्थिति நீங்கள் आती है கருணை கொண்டிருக்க और வேண்டும். क्या आपको करने की எந்த जरूरत மாதிரியான है, சூழ்நிலைகளுக்கு वो நீங்க हमको முகம் கொடுக்க बताना। வேண்டும்? அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? अव्यक्त मुरली रिविजन பலவீனமானவர்கள் என்று நீங்கள் 1969 கருதுவதால் से பலவீனமானவர்களை ஒதுக்கி ज्ञान के வைக்காதீர்கள், धन ஆனால் அவர்களுக்கு और பலம் स्नेह के கொடுத்து गुणों की பலப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. அவ்வியத்த முரளிக்கான மீட்டல் 1969 ஆண்டில் இருந்தானது. அவ்வியத்த முரளிக்கான திகதி अव्यक्त वाणी तारीख है 8 8/7/1973. முரளிக்கான தலைப்பு समय की நேரத்தின் पुकार। அழைப்பு. अगर अमृत वेले நீங்கள் अपना அமிர்த मार्ग வேளைக்கு नहीं திட்டம் போடவில்லை बनावेंगे என்றால் எதனை நீங்கள் practical में நடைமுறையில் क्या கொண்டு लाएंगे? வருவீர்கள்? உங்களிடம் कोई लौकिक சரியான कार्य ஒரு भी திட்டம் இல்லை तब என்றால் सफल होता है நீங்கள் லௌகிக जब पूरा காரியத்திலும் प्लान கூட बनाते வெற்றி हैं। அடைய முடியாது. உங்களுடைய अगर திட்டம் प्लान नहीं சரியாக இல்லை बनाते என்றால் வெற்றி तो கிடைக்க सफलता முடியாது. नहीं हो எனவே सकती। அமிர்த வேளையில் உங்களுடைய इस மனம், प्रकार வார்த்தை, अमृत वेले கர்மத்தை अपना எவ்வாறு प्लान फिक्स नहीं செயலாற்ற करते வேண்டும் हो என்று நீங்கள் तो मन திட்டத்தை वाणी தயார் செய்யவில்லை என்றால் अथवा எந்த कर्म வெற்றி கிடைக்க வேண்டுமோ द्वारा அது जो கிடைக்காது. सफलता होनी चाहिए இப்பொழுது वह அதன் नहीं कर पाते हो। மகத்துவத்தை தெரிந்து अब इस கொண்டு महत्व को जानकर மகான் ஆக வேண்டும். महान बनो। இப்பொழுது என்ன முயற்சி अभी செய்ய तो வேண்டுமோ, स्पष्ट सुनाया ना कि अब என்ன बाकी முயற்சி செய்ய வேண்டும் बहुत என்பதை शांति நீங்கள் हो சரியாக गई है। தெரிந்து கொண்டீர்களா? अमृत वेले का அமிர்த ठीक வேளையை करेंगे சரியாக செய்து तो விட்டீர்கள் सभी என்றால் ठीक हो जाएगा। அனைத்தும் சரியாகிவிடும். பிறகு जैसे முழு अमृत நாளும் वेले எந்த से ஒரு अमर தடைகளினாலும் बन குழப்பமடைய जाते हैं மாட்டீர்கள். तो अमृत वेले को सफल करने से अमर भव நீங்கள் का சதா சந்தோஷமாக वरदान मिल இருப்பதிலும் जाता है। சக்திசாலியாக இருப்பதிலும் फिर सारा அழியாதவர்களாக दिन ஆகிவிடுவீர்கள். कोई அமிர்த कभी வேளையில் मुरझाएंगे नहीं। அமிர்த வேளையில் தான் सदा அழியாதவர்களாக हर्षित रहने ஆகுவதற்கான और ஆசீர்வாதம் सदा கிடைக்கின்றது. शक्तिशाली அதனை बनकर அடையவில்லை என்றால் अमर रहेंगे। अमृत முயற்சி वेले जो கடினமாகத்தானே अमर भव இருக்கும். का वरदान முயற்சி मिलता है மற்றும் वह अगर न செலவு मिले இரண்டும் तो फिर ஏற்படுகின்றது. मेहनत बहुत करनी पड़ेगी। அழியாதவர்களாக मेहनत और खर्च இருப்பதற்கான ஆசீர்வாதம் दोनों இருந்தால் करते हो நீங்கள் கடின முயற்சியோ அல்லது नहीं तो கடின अमर செலவோ भव के செய்ய वरदानों வேண்டியதில்லை. से இந்த இரண்டிலிருந்தும் நீங்கள் मेहनत விடுபட்டு और விடுவீர்கள். खर्च நல்லது. ஓம் दोनों சாந்தி. से छूट जाएंगे।
अच्छा, ऐसे सदा बाप के साथ ஆத்மாக்களுக்கும் एक संकल्प व एक ஒவ்வொரு संबंध भी ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு नए நொடியிலும் सिरे தங்கள் ஒவ்வொரு எண்ணத்தின் மூலம் अलग ஒரு नहीं होने वाली, சந்திப்பை கொண்டாடுபவர்களுக்கும் सदैव ஒரு நொடி கூட साक्षी और ஒரு स्मृति எண்ணத்தால் की सीट पर सेट हो, ஒரு हर நொடி सी கூட देखने वाले, ஒரு நொடியிலும் बिलाड़ी அதாவது देखने वाले तीव्र ஒரு पुरुषार्थी, நொடி கூட ஒரு एक எண்ணத்தால் सेकंड பிரிக்கப்படாதவர்களுக்கு संकल्प और ஒவ்வொரு स्वरूप बनने காட்சியும் वाली, தொடர்ந்து கவனிக்கும் अर्थात வீரர் மற்றும் जो தீவிர संकल्प முயற்சி किया செய்பவர்களுக்கு அவர்களின் और நினைவில் नए இருக்கையில் स्वरूप बने, பிரிக்கப்பட்ட ऐसे तीव्र பார்வையாளர்களாக पुरुषार्थी ஒரே எண்ணத்தில் ஒரு अमर नொடிக்குள் भव के உருவமாக वर्णांतरी बच्चों को மாறுபவர்களுக்கும் அதாவது बाप அந்த दादा எண்ணம் की தோன்றிய தருணத்தில் याद प्यार அவர்கள் और உருவமாகுகின்றார்கள். नमस्ते. அவர்களுக்கு अच्छा, பாப் தாதாவின் ओम அன்பும் शांति. நினைவுகளும் நமஸ்தே. அவருக்கு ஏதாவது ஒரு கருத்து புரியவில்லை என்றால் அவர் வெளியேறக்கூடும். அவர் மீது குறிவைப்பதே எங்களுடைய பொறுப்பாகும். நாம் எங்களால் இயன்றவரை எங்களுடைய உடல் மனம் செல்வத்தால் முயற்சி செய்வோம். அதுவே எங்களுடைய பொறுப்பு. அதையும் தாண்டி ஒருவரது பொறுப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு அவர் உருவாக்குகின்றார் என்பதை பொறுத்தது. ஆனால் நாம் எமது பணியை முடித்து எமது முயற்சியை உணர வேண்டும். அல்லாவிட்டால் நாம் ஏன் உங்களுக்காக முயற்சி எடுக்க வேண்டும்? நாம் பாபாவின் நினைவில் இருப்பதன் மூலம் எமது வாழ்வை மேன்மையானதாக்கி தூய்மையானதாக்குவதன் மூலம் எமது பாக்கியத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? இல்லை, இது எமது பணி, இது எமது பொறுப்பு. நாம் எதையாவது பெற்றிருந்தாலும் அதையும் தானம் செய்ய வேண்டும். மனிதர்கள் ஏன் தானம் செய்கின்றார்கள்? அவர்கள் தாங்களே எல்லாவற்றையும் உண்ண நினைக்கலாம், ஆனால் இல்லை, மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் மற்றும் மற்ற ஆன்மாக்களை மேன்மைப்படுத்துவது எமது பொழுதுபோக்காக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு முரளிலும் பாபா கூறுகின்றார், ஒவ்வொரு நாளும் ஆக குறைந்தது 5 தொடக்கம் 7 ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். 5 தொடக்கம் 7 ஆத்மாக்களுக்கு அறிவை, அதாவது ஞானத்தை பரப்புவது எமது வழக்கமாக இருக்க வேண்டும். பக்தியிலும் கூட பிராமணர்கள் 5 தொடக்கம் 7 வீடுகளுக்கு சென்று கதைகளை சொல்லுகின்றார்கள். அதே போல ஒவ்வொரு நாளும் 5 தொடக்கம் 7 ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு ஆத்மாவிற்காவது ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஒரு ஆன்மாவையாவது உங்களுடையதாக்க வேண்டும். இது உங்கள் தினசரி நாளாந்த சடங்குகளில் ஒன்றாக்குங்கள். பக்தியிலும் சிலர் கற்கின்றார்கள், சிலர் பிரார்த்தனைகள் செய்கின்றார்கள். அதை அவர்கள் சரியாக செய்கின்றார்கள். நாம் எதை படிக்கின்றோம், எது எமது படிப்பு, ஒவ்வொரு நாளும் நாம் எதை கற்கின்றோமோ அதை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அது பெரிய வேதங்களை அல்லது சமய நூல்களை சத்தமாக வாசிப்பதில்லை. உண்மையான நாராயணனின் கதையை சொல்லி அவர்களை சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாக மாற்ற வேண்டும். அதற்கு நாங்கள் உதவ வேண்டும். இது ஓர் சாதாரண ஆணை நாராயணனாகவும்